வெல்கம் டு தவறின் லைஃப் ஸ்டைல். நெக்ஸ்ட்டு 5 to 6 monthஸில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது. அது லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் தான் தங்கலான். அதோட ரிவ்யூவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரியில் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்லாவே தெரியும் கேஜிஎஃப்பில் வந்து பல ராஜாக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாருமே வந்து நம்ம மக்களை வச்சு தங்கத்தை எடுத்தாங்க அப்படின்னு. இந்த படத்துலையும் வந்து ஒரு பிரிட்டிஷ் குரூப் வந்து தங்கத்தை தேடுது. அந்த தேடுதல் வேட்டையில் எப்படி வந்து விக்ரமும் அவங்களோட கிராமத்து மக்களும் இன்வால்வ் ஆகிறாங்க, அவங்க வந்து தங்கத்தை தேடி போகும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பிரச்சனை வருது, தங்கத்தை எடுக்கிறனால அவங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் வந்து இந்த தங்கலான் படத்தோட சிம்பிள் ஸ்டோரி லைன். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது என்னென்னா, படம் ஃபுல்லாகவே விக்ரம். அதாவது வந்து எப்படி சொல்லணும்னா, விக்ரமுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் சீன் வருது. தேட்டரில் இருக்கிற பாதி பேருக்கு அது விக்ரம்னே தெரில. அப்படி தான் இருந்தது மேக்கப்பு, அவரோட கெட்டப் எல்லாமே. மனுஷன் வந்து எப்படி சொல்கிறது, சொன்னால் ரொம்ப ஜெனரிக்காக தான் இருக்கும். மனுஷன் வந்து இந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு. அவர் நடக்கிறதாகட்டும், பேசுகிற டைலாக் ஆகட்டும், அநியாயத்துக்கு மெனக்கெட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியல் படத்தை நடிச்சுட்டு வருஷத்துக்கு 2 படத்தை லிஸ்ட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இந்த கேரக்டருக்கு நான் இந்த அளவுக்கு டெடிகேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காரு. அது வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீனில் வந்து வேறு லெவலில் தெரியுது. அதுக்கு கண்டிப்பாக வந்து விக்ரமுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த சைடு விக்ரம்னு பார்த்தா, இந்த சைடு பார்வதி. நான் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்தேன், விக்ரமுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் இருந்தது. ஆனால் வந்து பார்வதி பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை. அவங்களுமே வந்து இந்த படத்தில் வந்து விக்ரம்க்கு ஈக்குவலாக இந்த கேரக்டருக்கு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேக்கப்லாம் பெருசாக எதுவுமே இல்லை, படம் ஃபுல்லாகவே ஒரே காஸ்டியூம் தான். ஆனால் வந்து இந்த கேரக்டரை அவங்களும் வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். விக்ரமுக்கு அவங்களுக்கு நடுவில் நடக்கிற வந்து அந்த கொஞ்சம் காதல் சீன்லாம் பார்த்திங்கன்னா, உங்களை அறியாமலே வந்து உங்களுக்கு ஸ்மைல் வந்து கண்டிப்பாக வரும். எஸ்பெஷலி வந்து இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜாக்கெட் போட்டு அந்த கிராமத்து மக்கள்லாம் ஒரு மாதிரி அந்த ஒரு 10 minute சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருந்தது. எப்படி வந்து விக்ரமை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பார்வதி அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். தமிழ் படத்தில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு கிடச்ச ஒன் ஆஃப் த லைஃப் டைம் கேரக்டர் இந்த கேரக்டர் கண்டிப்பாக. அதே மாதிரி படத்தில் வந்து பிஜிஎம் சாங்ஸ், வருஷத்துக்கு 10 படம் நடித்தாலும் ஜிவி பிரகாஷ் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இல்லை வந்து நல்ல மியூசிக் ஸ்கோப் இருக்கிற ஸ்கிரிப்ட் எடுத்து அழகாக மியூசிக்கை போட்டு, டே நான் இன்னும் மியூசிக் போட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்குவாப்பில். அதுக்கு இந்த படம் வந்து கரெக்டாகவே அமைஞ்சிருந்தது. சாங்கு, பிஜிஎம்மு, மியூசிக், ஓவரால் மியூசிக் வந்து எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி விக்ரம் ஆகட்டும், பார்வதி ஆகட்டும், அப்புறம் பசுபதி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து படத்தில் அங்கங்கே பேசுகிற டைலாக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து அவங்க ஜாதியை பற்றி, அவங்களோட நிலைமையை பற்றி அங்கங்கே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதெல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வழக்கமாக வந்து ரஞ்சித் படத்தில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இதுலேயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மேக்கப் டீம் அண்டு ஆர்ட் டீமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெரிய அப்ரிஷியேஷன். ஏன்னா வந்து இது சாதாரண மேக்கப் கிடையாது. நீங்கள் ஒரு நார்மல் படத்தில் நடிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், மேக்கப் போட்டு நடிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் கொஞ்ச நாள் இருக்காது, திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதேமாதிரி மேக்கப் கண்டினியூ பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஹேர் ஸ்டைல்லேருந்து, ட்ரெஸ்லேருந்து, ஸ்கின் டோன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றணும். அதை வந்து எப்படி வந்து பிரேக் அவுட் எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியவே இல்லை. அதே மாதிரி அவங்க வில்லேஜ் போட்ட செட் ஆகட்டும், அப்புறம் அவங்க ஷூட் பண்ண லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், எல்லாமே வந்து ஸ்டோரிக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா, ரிலீஸ் டைம். நான் ஏன் ரிலீஸ் டைம் சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து கமர்ஷியல் படம் கிடையாது. இந்த படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கூட கிடையாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ்க்கு தான் இந்த படம் வந்து பார்க்க பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனி, அப்புறம் வந்து ரகுதாதா ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த வாரம் வந்து வாழை, அப்புறம் வந்து கொட்டுக்காளி ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக வந்து தங்கலான் படத்துக்கு வசூல் ரீதியாக வந்து அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகி நல்லாலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2 to 3 weeks டைம் கிடச்சிருக்கும். அதில் வந்து போட்ட காசு எடுக்கிறதுக்காக சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து போட்ட காசு எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மேபி வந்து இந்த சேட்டலைட் பிஸ்னஸ் அதெல்லாம் வச்சு வேணால் கலெக்ட் பண்ணுவாங்க ஒழிய, தேட்டரில் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி ஸ்லோவாக இவங்க யார், இவங்க சுற்றி இவங்க வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத காட்டி இன்ட்ரோவில் வந்து ஒரு மாதிரி செட் ஆகி நிற்கிது. வழக்கமாக இந்த லாஸ்ட்டு ஒரு கொஞ்சம் காலமாகவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் செகண்ட் ஹாஃபில் தான் பிரச்சனை. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சொதப்பல். ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 30 minute சீக்வன்ஸ் வருது. அந்த சீக்வன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மண்டையில் 1000ல் ஒருவன், பரதேசி இந்த படமெல்லாம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, நமக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ஓடுற அந்த சீக்வன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு செட் ஆகவே இல்லை.
நம்ம மைண்டு வேறு எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது, வேறு நம்மளும் யோசிச்சுட்டே இருக்க தோணுது. அப்படி யோசிக்கும் போது இந்த 1000ல் ஒருவன், பரதேசி, இந்த படத்துலலாம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டுமேடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 30 மினிட்ஸ் சீக்வன்ஸை ஒரு 10 மினிட்ஸாக வச்சுட்டு கடைசியில் விக்ரம் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா இந்த படத்தோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி வேறு லெவல். அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து என்னோடய ஃபீல். அதே மாதிரி விஎஃப்எக்ஸ், மயில் ஓகே, பாம்பு ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக பிசுறடிச்சாலும் இதெல்லாம் வந்து பெரிய இம்பார்ட்டண்ட்டான சீன்லாம் படத்தில் எதுவும் இல்லை. ஆனால் ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி சிறுத்தை கூட சண்டை போடுற ஒரு சீன் இருக்குது. அதில் சண்டை போட்டு விக்ரம் வந்து, ஸ்பாய்லர்லாம் கிடையாது, சண்டை போட்டு விக்ரம் வந்து சிறுத்தை வந்து குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, ரத்தம் வரதெல்லாம் சீன் இருக்குது. அது வந்து அப்பட்டமாக தெரியுது விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்கன்னு. கங்குவா படத்துக்கு எந்த ப்ரொடியூசரோ அதே ப்ரொடியூசர் தான் இந்த படத்துக்கும். கங்குவா ட்ரெய்லருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை இதில் ஒரு 1% கொடுத்துருந்தா கூட வேறு லெவல் அவுட்புட் வந்திருக்கும். ஆனால் வந்து அதை ஏன் வந்து அவங்க கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல. அதே மாதிரி விக்ரம் வந்து நிறையா மொக்க ஸ்டோரி சூஸ் பண்ணி பல்ப் வாங்கியிருக்காரு. ஆனால் வந்து இந்த படத்தை சூஸ் பண்ணதில் வந்து விக்ரம் மேலே வந்து எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இது ஸ்டோரி லைனாக கேட்கும் போது நல்லாயிருக்கும். அதுவும் வந்து ஒரு ரஞ்சித் மாதிரி ஒரு ரிப்பீட்டட் டேரக்டர் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் அது வந்து அவுட்புட்டாக வந்துச்சா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீல். ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேக்கிங்காகவும் ஆக்டிங்காகவும் கண்டிப்பாக படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்ச டாப் 10 சுரேஷ் அப்படின்னு சன் டிவியில் ஒருத்தர் வருவார். அவர் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா, தங்கலான் படம் வந்து உங்கள் மனதில் தங்கலாம், தங்காமலும் போகலாம். எப்படி பஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.